இப்போங்க குழம்பு தாளிக்கிறதுங்க எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, கடலெண்ணெய். ரசத்துக்கு குழம்புக்கு ரெண்டுக்கு சேர்ந்து தாளிக்கிறேன். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் ஸ்டவ் வேகமாக வச்சுக்கலாம். பருப்பு தண்ணியில் இட்டு வச்சுட்டுங்க, புளி கரைச்சி வச்சுருக்குங்க, காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்குங்க, கருவேப்பிலை வச்சுக்கலாம், மல்லித்தலைங்க, பச்சை மிளகாங்க, சின்ன வெங்காயம். தண்ணியில் கழுவுனதுனால கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வருது, கையில் தெரிச்சிடும், பார்த்து போடணும். நம்ம கருவேப்பிலை தலையெல்லாம் வாங்கினோன்னே கழுவி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம யூஸ் பண்ணுறப்ப கழுவிக்கலாம். கழுவிட்டு உள்ளே வச்சோம்னா கொஞ்சம் எல்லாம் கெட்டு போன மாதிரி ஆயிடும். சின்ன எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை தலைங்க, இதை வணக்கிட்டுங்க. நம்ம இதுக்கு பூண்டு ஒரு 5-6 பல் தட்டிங்க, ரெண்டாத்தையும் தட்டணுங்க. எல்லாம் சேர்ந்து தட்டினா வெளியில் விழுந்துடும். பருப்பு மத்தில் பூண்டை தட்டிட்டுங்க, முழு தோலோடவே தட்டலாங்க. தட்டிட்டு ரசப்பொடி மட்டும் போட்டு வச்சுருக்குங்க. இதில் நம்ம 2 தக்காளி, சின்ன தக்காளி மிக்சியில் அரைச்சிட்டுங்க, அதில் புளித்தண்ணி கரைச்சி அப்படியே ஊற வச்சு கரைச்சி வச்சு குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டுங்க. புளித்தண்ணியும் தக்காளியும் நம்ம 1 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரைங்க, உப்பு 1 டீஸ்பூனு, தண்ணி நம்ம ரசம் எவ்வளோ வேணுமோ அது எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சாச்சுங்க. இது வணங்கினோன்னேங்க நம்ம இந்த பூண்டும் ரசப்பொடிக்கும் கொஞ்சம் எடுத்து போட்டு லேசாக வணக்கிட்டுங்க, இதை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு உடனே ரசம் கிடச்சி ரசம் ரெடி ஆகிடும். கொதிக்க வச்சுருக்குதுங்க. பருப்பு தண்ணியோடு கொஞ்சம் கலக்கி இருக்குதுங்க. பருப்பு வேக வச்சுருக்குதுங்க, கடைஞ்சி. அப்படியே சொல்லியிருக்கிறேங்க. பருப்பு 2, தக்காளி 2, பூண்டு 5-6 பல் பூண்டுங்க, ஜீரகம் 1/2 டீஸ்பூனுங்க, சின்ன வெங்காயம் 5, மஞ்சள் தூள், எண்ணெய் 3 விசில் விட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறேங்க. இப்போ வெங்காயம் வணங்கி வச்சுங்க. நம்ம காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேங்க. இந்த வெங்காயம் வணங்கினோன்னே வணங்கிருக்குங்க. நம்ம இந்த பச்சை மிளகாய் குழம்புக்கு விட்டுருவோங்க. ரசத்துக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க. நம்ம சும்மா கொஞ்சமாக பேருக்கு ரசத்துக்கு மல்லித்தலை அந்த கொதிக்கிற ரசத்துலேயே போட்டிருக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம ரசப்பொடிக்குள்ள போட்டுறோங்க. போட்டுட்டு நம்ம எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இது நீ காய் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே அறுத்து போட்டிருக்குதுங்க. இது முள்ளங்கியெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே போட வேண்டியது இல்லைங்க. முருங்கைக்காயெல்லாம் நம்ம போட வேண்டியது இல்லைங்க. அவரைக்காய் 2-3 போட்டிருக்குதுங்க. கேரட் இருந்தாலும் போடலாங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணியில் ஒரு 3 சின்ன கத்திரிக்காய் அறுத்து போட்டுருக்குதுங்க. அவ்வளோதான். இந்த கொஞ்சம் தண்ணியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை அறுத்து போட்டு நம்ம முள்ளங்கியில் அறுத்து போட்டோம்னா அதோட ஜூஸ் எல்லாம் தண்ணியில் கரைஞ்சி போயிடுங்க. கத்திரிக்காய்க்கு எப்பவுமே தண்ணிக்குள்ளே அறுத்து போடணும். முருங்கைக்காயெல்லாம் தண்ணியில் போட வேண்டியது இல்லைங்க. கேரட்டு இதெல்லாம் தண்ணியில் போட வேண்டியது இல்லைங்க. அவரைக்காயெல்லாம் நான் அதனால தான் ஃபஸ்ட்டு கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டால் நீங்கள் குக்கரில் அப்படியே வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இது இந்த கரண்டி காம்பில் லேசாக கிளறி விட்டால் போதும். கருகாத அளவுக்குங்க. சும்மா பேருக்கு கொஞ்சம் நம்ம வணக்கி விட்டால் போதும். வணக்கங்கிற கூட இல்லைங்க, அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். லேசாக அந்த வறுத்தோம்னா அது ஒரு வாசம் வரும். அவ்வளோதான். அப்புறம் கருகி போயிடுங்க. நம்ம இப்போ இந்த ரசத்தை கொதிக்க வச்சதை ஊற்றிடணும். அவ்வளோதான். ரசப்பொடியிலேயே எல்லாமே இருக்குதுங்க. ரசப்பொடி தனியாக எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்குறேங்க வீடியோ. இப்போ காய் ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லைங்க. பேருக்கு சும்மா 2 பரட்டிட்டுங்க. நம்ம இப்போ சாம்பார் தூளும் உப்பும் போட்டுக்கிறோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் பக்கமாக இருக்குங்க.
இதை போட்டுட்டுங்க ஒரு பரட்டிங்க. காயெல்லாம் வேகணுங்கிறது இல்லைங்க, குக்கரில் எல்லாம் வெந்துடும். இனி வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. புளி தண்ணி ஏற்கனவே கொதிச்சதுதாங்க, அதனால் அது கொதிக்க வேண்டியது இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம பருப்பில் இருத்து வச்ச தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் ரசத்துக்கு ஊற்றிட்டேங்க. பருப்பு தண்ணி ரசத்துக்கு ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம பருப்பு தண்ணி ஊற்றாமல் வைக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற குக்கரில் ஊற்றிங்க ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடிங்க. நம்ம பருப்பு கடைஞ்சது இதில் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இதை வந்து நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம். இது கடைஞ்சி வச்சுருக்குதுங்க. இப்போ ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம கலக்கி விட்டுங்க 2 விசில் விட்டுங்கன்னா நமக்கு பருப்பு சாம்பார் காய்கறிலாம் போட்டால் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இதை கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிறத இது பண்ணி விட்டுங்க. உப்பு பார்த்துக்கலாம். நம்ம டெய்லி வைக்கிறதுனால அளவாக பார்த்து உப்பு போட்டுக்கிறேங்க. காய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, வெந்ததுன்னா சரியாக போயிடுங்க. இப்போ வந்து ரசம் கொதிச்சிருச்சுங்க, ஏற்கனவே கொதிச்சது தானுங்க, நம்ம நிறுத்திடலாங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு இது சிம்மில் வச்சுருக்குதுங்க. இப்போ வேகமாக வச்சுங்க நம்ம ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க, நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுங்க. வேகமாகவே வச்சுருக்குதுங்க. 2 விசில் வந்தோடனே நம்மளுக்கு பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுங்க. இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசத்துக்கு வந்துங்க பூண்டை தட்டிட்டுங்க, ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டுங்க தட்டி வச்சிடணுங்க. நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. போட்டு வணக்கி விட்டுட்டுங்க, அப்புறம் புளி தண்ணி தக்காளி கரைச்சி ஊற்றி நம்ம கரும்பு சர்க்கரை தண்ணி எவ்வளோ வேணும் உப்பு அதெல்லாம் போட்டுக்கலாங்க. நான் சீக்கிரம் ஆகணுங்கிறக்காக வேண்டி ஃபஸ்ட்டு மிக்சியில் 2 தக்காளி சின்ன தக்காளி அரைச்சிங்க, புளி தண்ணியும் கரைச்சி வச்சுட்டுங்க, தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி பாத்திரத்துலைங்க நம்ம புளி தண்ணி தக்காளிங்க உப்பு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த தண்ணி கொஞ்சம் மல்லித்தழை கரும்பு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. அப்புறம் நம்ம இது குழம்புக்கு வணக்கினோடனே நம்ம அந்த பூண்டுக்கும் ரசப்பொடிக்கும் கொஞ்சம் வெங்காயத்தோட கருவேப்பிலை தலையோடு எடுத்து போட்டுங்க. எண்ணெய் பத்தலைன்னாலும் கூட பச்சை எண்ணெயை கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி லேசாக சும்மா ஒரு பரட்டி நம்ம அந்த கொதிக்க வச்ச ரசத்தை ஊற்றி கொதிக்கணுங்கிறது இல்லைங்க, ஏற்கனவே கொதிச்சதுதானுங்க, அப்படியே வச்சுக்கலாங்க. நம்ம அப்படி இல்லைன்னா நேரடியாக நம்ம வணக்கி விட்டுங்க, தக்காளி கரைச்சி ஊற்றிங்க, புளியை கரைச்சி ஊற்றிங்க, தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டுங்க, பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுங்க, கரும்பு சர்க்கரை 1 டீஸ்பூன் போட்டுங்க கொஞ்சமாக, அப்புறம் அப்படி வைக்கலாங்க. நான் வந்து இன்னைக்கு கொதிக்க வச்சு அப்படியே ஊற்றிருக்கிறேங்க. இன்னைக்கு ஃபஸ்ட் தடவை வச்சு இதில் நம்ம வீடியோக்கு வேண்டிங்க. அவ்வளோதாங்க ரசம். இது 2 விசில் வந்துன்னா பருப்பு சாம்பார் ஆச்சுங்க. சாப்பாடு வச்சாச்சுங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க, சாப்பாடு குழம்பு ரசம் தயிர் இருக்குதுங்க, அவ்வளோதாங்க.